ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இன்றைக்கி நம்ம எல்லாமே நம்ம மொபைலில் தான் மூவிஸ் வீடியோஸ் ப்ளே பண்ணி பார்க்குறோம். இப்படி ஹை குவாலிட்டி மூவிஸ் வீடியோஸ் ப்ளே பண்ணுறப்ப நார்மலாக நம்ம மொபைலில் சம்டைம்ஸ் ப்ளே ஆகாது. ஸோ இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் நம்ம VLC மீடியா பிளேயர் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி அந்த ஆப் மூலமாக அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்காக யூஸ் பண்ணுற இந்த VLC மீடியா பிளேயர் உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது எந்த வீடியோஸுமே இந்த VLC மீடியா பிளேயில் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, இல்லாட்டி ஏதாவது ஒரு எரர் மெசேஜ் காட்டுது, இல்லாட்டி வீடியோ ப்ளே பண்ணுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்ற மாதிரியான ஒரு எரர் மெசேஜ் காட்டுது, இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங் அப்படி ஒன்று எரர் மெசேஜ் காட்டுது. இந்த மாதிரி VLC மீடியா பிளேயரில் ஏதாவது ஒரு இஷ்யூ நீங்கள் உங்கள் மொபைலில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இத்தனை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா அந்த நான் விக்னேஷ் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. உங்கள் மொபைலில் ஹை குவாலிட்டி வீடியோஸ் எதுவுமே VLC மீடியா பிளேயரில் ஓப்பன் ஆக மாட்டேங்குதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டால் VLC அப்படின்றத சர்ச் பண்ணி VLC மீடியா பிளேயரை இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத ஒரு செக் பண்ணி கண்டிப்பாக அந்த இடத்துல அப்டேட் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போமா இருந்தாலுமே சம்டைம்ஸ் அந்த ஆப்பில் உள்ள பக்ஸ் காரணமாக அந்த ஆப்பில் சம்டைம்ஸ் நம்ம மொபைலில் வீடியோஸ் ப்ளே ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப்ஸ் இதுலேயுமே ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கொள்ளுங்க. இங்கே நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆப்ஸுமே இந்த இடத்துல காட்டும். ஸோ இந்த மொபைலில் லோட் ஆகுது. லோட் ஆகுன அப்புறமா இதில் நீங்கள் சர்ச் பாரில் VLC அப்படின்றத சர்ச் பண்ணி VLC ஆப்பை இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் ஆகின பிறகு இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப உங்கள் மொபைலில் VLC ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி ஓப்பன் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப என்ன மாதிரி ஓப்பன் ஆகுச்சோ அதே மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கெல்லாம் எனேபிள் கொடுத்து ஸ்டார்ட் கொடுத்து பெர்மிஷன் கொடுத்து ஹலோ நெக்ஸ்ட் ஸோ கொடுத்து நீங்கள் உங்கள் மொபைலில் VLC ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி ஓப்பன் ஆகுன அப்புறமா நீங்கள் ஏதாவது ஹை குவாலிட்டி வீடியோவை உங்கள் மொபைலில் ப்ளே பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இந்த ஸ்டெப் மூலமாக இந்த இஷ்யூ நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலை நீங்கள் ஒருக்கா ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம கண்டினியூஸாக அன்றைக்கி நம்ம மொபைலை யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனாலேயே நம்ம மொபைல் சம்டைம்ஸ் ஸ்லோவாகலாம், ஸ்டக் ஆகலாம். இப்படி ஸ்லோவாகி ஸ்டக் ஆகிறனாலையுமே நம்ம மொபைலில் ஹை குவாலிட்டி வீடியோஸ் சம்டைம்ஸ் ப்ளே ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸுமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மொபைல் ஒர்க்கை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமா அந்த வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி ரீஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாகவே இந்த இஷ்யூ நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகுச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுவீங்களா, அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.